ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பாராசர்யவச்சः சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिनः श्रेयसे. நாள்தோறும் பகவத்கீதைன்ற இந்த தொடரில் நாம் இப்போது ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்ன்ற அந்த 9வது அத்தியாயத்தில் இருக்கோம். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகமான 34வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். இதில் என்ன பகவான் சிறப்பாக சொல்லி முடிக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அத்தியாயத்திலே இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் தான், அது எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கமாக இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே சொல்லி முடிக்கிறாரு. தன்னிடத்தில் எப்படியெல்லாம் பக்தி செய்ய வேண்டும், அந்த பக்தி செஞ்சால் என்ன கிடைக்கும்ன்றத பகவானே வந்து சொல்கிறாரு. மன்மனா பவ மத்பக்தः மத்யாஜீ மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணः. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 இடத்துல பகவான் மத்யாஜி மாமே வைஷ்யசி அப்படின்னு என்னிடத்துல என்கிட்ட என்ன அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எதுக்கு பகவான் வந்து தன்னை பற்றியே இவ்வளோ சொல்லணும் அப்படின்னா, பகவான் தப்பாக ஒன்றும் சொல்லலை. இப்போ நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டால் ஏதோ பொய்யா சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லை சின்ன விஷயத்தையே மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பகவான் சொன்னால் அது மிகைப்படுத்தி சொல்கிறதும் இல்லை, பொய்யும் இல்லை. ஏன்னா அதுதான் உண்மை. அவர் தான் இருக்கிறதுலே உயர்ந்ததான ஆத்மா, பரமாத்மா. அப்போ அவர் வேறு யாரை பற்றி சொல்லுவார்? அவரை பற்றி தானே சொல்லி ஆகணும். அதனால என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மன்மனா பவ, என்னிடத்துலையே நெஞ்சு செலுத்தி, மத் பக்தக, என்கிட்டயே, இந்த இடத்துல பக்தின்றது வந்து அன்பு காட்டுறது அப்படின்னு, என்கிட்ட அன்பு செலுத்தி, மத்யாஜி, என்னை குறித்தே ஆராதனம், அதாவது பூஜை செய்து, மாம் நமஸ்குரு, என்னையே வணங்கி வந்தா, இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தா என்ன அப்படின்னா, ஏவம் ஆத்மானம், இப்படியாக உன்னோட நெஞ்ச யுக்த்வா நீ பழக்கிக்கிட்டே வந்தா, மத் பராயணக, என்னையே இறுதியாக அடைய வேண்டிய இடமா மாமேவ ஏஷ்யசி, வந்து அடைவ நீனு அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது பகவான்கிட்டேயே வந்து நெஞ்சு செலுத்தி அன்பு செலுத்தி பகவானை குறித்தே பூஜை செஞ்சு அவரையே வணங்கிட்டு வந்தா, இப்படியாக இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்த மனசை வந்து பழக்கினா பகவானே ஒரு இறுதியான இடமா வந்து அடையலாம் அப்படின்ட்டு பகவானே வந்து சொல்கிறாரு. ஏன் இது எல்லாமே பகவான்கிட்டயே செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முந்தின அத்தியாயத்தில் 7வது அத்தியாயத்துலேருந்து பகவானுடைய பெருமைகள்லாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் ஏதோ தெரிஞ்சவங்க அப்படின்னு வந்தால் அதுக்கே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கவனிப்பு அதிகமாக இருக்கு இல்லையா. அதே இது ஒரு பெரிய ஆள், அந்த தெரிஞ்சவங்களே ஒரு பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா, இது ஒரு பெரிய இடத்தாளாக இருந்தாங்கன்னா, அப்போ கவனிப்பு இன்னுமே அதிகமாகுது இல்லையா. இது நம்ம சாதாரணப்பட்ட மனுஷங்களுக்குள்ள. இப்போ நம்ம மனுஷங்களெல்லாம் இல்லை, மனுஷங்களெல்லாம் தாண்டின ஒருத்தராக பகவான் இருக்கார். அதாவது அவர் எந்த அளவுக்கு தாண்டினவராக இருக்காருன்னா, அது எந்த அளவுக்கு அவர் உயர்ந்தவர்னு நம்மளால் வந்து இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்டு உயர்ந்து இருக்கக்கூடியவர், குணங்களால் இருக்கட்டும், இல்லை பெருமைகளால் இருக்கட்டும், இல்லை தன்னுடைய தன்மையினால் இருக்கட்டும், எதுலையா இருக்கட்டும், நம்மளுடைய நினைவுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கக்கூடிய அப்போ பகவானுக்கு எவ்வளோ பெருமைகள் இருக்கும். அதனால தான் பகவான் வந்து தன்கிட்டையே எல்லாத்தையும் செய்ய சொல்கிறாரு. பக்தியாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், நெஞ்சு செலுத்துறதா இருக்கட்டும், பூஜை வணங்குதல் எல்லாமே செஞ்சுட்டு வந்தால் அந்த உயர்ந்ததான பகவானையே நாம் எல்லாருமே அடையலாம் அப்படின்றது தான் இந்த கடைசி ஸ்லோகத்தில் சுருக்கமாக இதுவரைக்கும் சொன்னதை சொல்லியிருக்காரு பகவான். தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.